பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதம் 128:2. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எனக்கு மிகவும் அருமையானவர்களே, நம் எல்லோருக்கும் நன்மை உண்டாக வேண்டும், பாக்கியம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே விருப்பம். அந்த விருப்பம் நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்படாமல் நாம் எதிர்பார்க்கும் நன்மை கிடைக்குமா என்றால் அது கேள்விக்குறிதான். நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே மாம்சத்திலே இருந்த போது கலிலேயாவுக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்து முடித்த பின்பு கலிலேயா கடலோரமாய் நடந்து போய் சீஷர்களை தெரிந்தெடுத்தார். பின்பு கப்பர் நகுமுக்கு போய் ஜப ஆலயத்திலேயே போதகம் பண்ணினார். அந்த ஆலயத்திலேயே அசுத்த ஆவியை பிடித்திருந்த ஒரு மனிதனை விடுதலையாக்கினார். பின்பு சீமோன் பேதுருவின் வீட்டுக்கு சென்று அவனுடைய மாமியை குணப்படுத்தினார். இந்த அற்புதத்தை கண்ட ஜனங்கள் மற்ற ஜனங்களுக்கு பிரசித்தப்படுத்ததினால் திரள் கூட்ட மக்கள் சீமோன் பேதுருவின் வீட்டை நோக்கி படையெடுத்து வந்தார்கள். நமது அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சகல பிணியாளிகளையும் சொஸ்தமாக்கி பிசாசு பிடித்தவர்களையும் துரத்திவிட்டார். இவ்வளவு கடினமாய் உழைத்தும் ஓய்வெடுக்காமல் அவர் அதிகாலையிலேயே இருட்டோടെ எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று லூக்கா 1வது அதிகாரத்திலே பார்க்க முடிகிறது. இப்படியாக மறுபடியும் ஜபாலயங்களில் போதிக்கும் ஊழியமும், சுகமளிக்கும் ஊழியமும், விடுதலையாக்கும் ஊழியமும், வீடு சந்திப்பு ஊழியமும் என்று கடினமாக பிரயாசப்பட்டார். அவர் பட்ட பிரயாசத்திற்கு ஏற்றது போல வெகு திரள் கூட்ட ஆத்துமாக்களை வெகு எளிதில் சம்பாதிக்க முடிந்ததை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட நன்மைகளை பெற வேண்டும், உயர்வை பெற வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் பிரயாசப்படாமல் நாம் இதை பெற்றுக்கொள்ளவே முடியாது என்பதை இந்த வேத வாசிப்பின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. பிரயாசப்படுகளுடைய பலன் ஒருபோதும் வீணாய் போகாது என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறதை நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தோடு ஆண்டவரை நம்பி அதை பிரயோஜனப்படுத்தும் போது நிச்சயமாகவே நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமேன்.